ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. வாங்க வாங்க வாங்க. ஓம் சாந்தி சிஸ்டர் கோயில் ஆமாம் வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். ஓகே ஓகே ஓகே. அங்கே உள்ள கொண்டு வரணும். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாபாவுடைய இந்த பாடசாலையில் பாபாவுடைய புனித கொடியேற்றுவதற்காக 89வது திருமூர்த்தி சிவ ஜெயந்தியை முன்னிட்டு இந்த புனித கொடியேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இன்னைக்கு ஒழுங்கியிருக்கின்றோம். உலகத்தில் எப்படி எல்லாருமே வந்து சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சிவ ஜெயந்தின்னு சொல்கிறோம்? ஜெயந்தின்னா சிறப்பு. காந்தி ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி சிவனை வந்து சிவ ஜெயந்தின்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லலாம். நம்ம சிவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் பிரம்மகுமாரிகள் அமைப்பில் மட்டும் சிவ ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. அது 89வது சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் தர்மம் கெட்டு அதர்மம் தலைவிரித்து வாங்கும் பொழுது இந்த உலகத்தில் சத்திய தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் அப்படின்னு பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கார். அதற்கேற்ப தற்சமய உலகத்தினுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். தர்மம் சீரழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சமயத்திலே இறைவனுடைய வருகை மிக மிக அவசியப்படுகிறது. இறைவன் வந்தாச்சு. இறைவன் சிவன் ஒளிவடிவானவர், இறப்பு இறப்பு இல்லாத இறைவன். அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது அவருக்கு உடல் இல்லாத காரணத்தினால ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே பிரவேசமாகி வருகின்றார். அப்படி பிரவேசமாகி வந்து 89 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு என்ன பெயர்னா திவ்ய அவதாரம் என்று சொல்லலாம். திவ்ய அலௌகிக்க ஜென்மம். நம்ம மாதிரி ஜென்மம் இல்லை. நாம் எல்லாருமே கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா தான், ஒளி தான். நெற்றியில் 2 புறங்களுக்கு இடையில் ஒரு ஜோதியாக ஆத்மாக்கள் எல்லாருமே பிரகாசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரையும் தந்தை ஒரு பரமாத்மா. அவர் ஒரே ஒரு ஒளி. அவர் மட்டும் பிறப்பு இழப்பில்லாமல் இருக்கக்கூடியவர். நம்ம எல்லாருமே தந்தை. அப்பேற்பட்ட இறைவன் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியிருக்கு. ஏன் வரணும்? நம்ம எல்லாருமே அறியாமையிலிருந்து விடுதலை செய்து, இந்த தீய குணங்களிலிருந்து துக்கங்களிலிருந்து விடுதலை செய்து, நம்ம எல்லாருமே தூய்மையாக்கி நம்முடைய சொந்த வீடான பரமாத்மா பரந்தாமத்திற்கு கூட்டிட்டு போறதுக்காக சுயம் பரமாத்மா இந்த பூமிக்கு வர வேண்டியிருக்கு. வந்தாச்சு. அவர் வந்து அவருடைய மிக உயர்ந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே தூய்மையாக்கக்கூடிய காரியம் செய்வித்து கொண்டிருக்கின்றார். ராஜயோகம் என்ற அற்புதமான கலையின் மூலமாக அந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த தியான நிலையங்கள். இதுக்கு வந்து கீதா பாடசாலைகள்னு சொல்லுவோம். இது சொல்லப்போனால் தீர்த்த ஸ்தலங்கள். நாம் எவ்வளோ கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், தீர்த்த யாத்திரையில் போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட மிக மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் மவுண்ட் ஆபு ராஜஸ்தான்.
அதே சமயத்தில் இந்த ஞானம் எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இங்கே தியானம் செய்ய சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் கூட ஒன்றும் சாதாரணமானது அல்ல. இது கூட தீர்த்த ஸ்தலம். இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இது ஒரு தீர்த்த ஸ்தலம் தான். இங்கே வந்தால் ஞானம் கிடைக்குது. அறியாமையிலிருந்து நாம் விலகலாம், தூய்மையாகலாம், உயர்ந்த நிலை அடையலாம். அப்பேற்பட்ட இடத்துல நாம் எல்லாருமே இன்னைக்கு பரமாத்மாவுடைய ஒளிப்பொறி ஏற்றுவதற்காக வந்திருக்கின்றோம். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களுடைய இயக்குனர் அன்பிற்குரிய சகோதரி பிரம்மகுமாரி ராஜயோகினி புவனேஸ்வரி அவர்கள் இப்போது இந்த ஒளிப்பொறி ஏற்றுவார்கள். நாங்கள் எல்லாத்தையும் முன்னாடி வந்திருக்கோம். அமைதியாக பரமாத்மாவுடைய மண்ணில் சொர்க்கம் படைக்க வந்த கொடியை ஏற்றி வைப்போமே, ஏற்றி வைப்போமே. மண்ணில் சொர்க்கம் படைக்க வந்த கொடியை ஏற்றி வைப்போமே, ஏற்றி வைப்போமே. பரமாத்மா சிவனின் பொன்னான கொடியை ஏற்றி வைப்போமே, ஏற்றி வைப்போமே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் எல்லாருமே இப்போ பரமாத்மாவுடைய இந்த புனித குழிக்கு கீழே நின்று உறுதிமொழி எடுக்கப்போம். நம்முடைய ராஜஸ்தான் மவுண்ட் ஆபுலிருந்து பரமாத்மா சுயம் இறங்கக்கூடிய அந்த புனித பூமியிலிருந்து ஒரு 5 உறுதிமொழி நம்ம எல்லாருக்காக வந்திருக்கு. வருஷம் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம். இந்த உறுதிமொழியை நாம் சும்மா உறுதிமொழி சொல்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிக உயர்ந்ததாக அவசியமாக ஆகும். நான் மெதுவாக படித்து சொல்லிட்டே வரேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சொல்லி உறுதிமொழி எடுக்கலாம். உறுதிமொழி எடுக்கும்போது கையை முன்னாடி நீட்டுவாங்களே, அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி. எப்பொழுதும் பரமாத்மா அன்பில் மூழ்கிக் கொண்டே மனதை வென்று உலகை வென்றவர் ஆகுவோம். சாட்சி மனோநிலையின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவராக இருப்போம். அழிவற்ற பிராப்திகளில் முழுமையாகி சதா திருப்தியாக இருப்போம் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவோம். ஒவ்வொருவரிடம் இனிமை தன்மையுடன் நடந்து கொள்வோம். மதிப்புடன் வார்த்தைகளை பேசுவோம். தனது சூட்சம உணர்வுகளையும் தூய்மையாக்கி வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உங்க எல்லாருக்குமே சகோதரி விளக்கம் கொடுத்தாங்க. உடனே எனக்கு இணைப்பு
இதில் கொஞ்சம் போட்டு கொடுங்க. வாங்காதவங்க அங்கிருந்து அப்படியே அப்படி வாங்க. எல்லாம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிடுச்சு. இங்கே வச்சு இன்னொரு லைட்டு போடுங்க. இங்கே பிரதர் இன்னொரு லைட்டும் போடுங்க. சார் வாங்க. ஓகே எனக்கு சரி பண்ணிடலாம். உங்களுக்கு இல்லை பிரதர், நீங்கள் சிஸ்டரு மாதாஜி இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்கள் ரெண்டு பேரும் சரி ஒரு நிமிஷம். மோகன் தெரியலையா? ரெண்டு பேர் ஏற்றுறீங்க. ஓம் சாந்தி. வாங்க எல்லாருமே வந்து பெரியவங்க. ராமச்சந்திரவேல் பதர் உள்ள வாங்க. ஆமா வாங்க வாங்க. ஏற்றுறாங்களா?
வாங்க அப்படியே வரிசையா வாங்க. வரிசையா வாங்க. ರೆಡಿ ಇತ್ತು எல்லாரும் ஏத்தியாச்சா? दादा अळगिरे पण दादा तुम्ही सिंगराचे हां ओके 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 हां ओम शांति बाबा ने निवला मतलब फैन बड़वा पोटरम बदर ಒಂದು ಕೊಂದನಾರೆ ಅದು ಬತ್ತಿನಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ ಇರಗಟ್ಟ ಉನ್ನ ಅದೇ ಗಟ್ಟ चार लोगों को सिस्टर कर और चार लोगों को सिस्टर कर चार लोग कर ओके सिस्टर कर
அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருடைய ஆத்மா தேவம் ஏற்றியாச்சா? ஏற்றியாச்சு. யாரெல்லாம் வந்து இந்த 7 நாள் பாடம் கேட்டாச்சோ அப்பவே பரமாத்மா என்ன பண்ணிட்டாரு? ஆத்ம தீபத்தை ஏற்றியாச்சு. ஆத்ம தீபம் எத்தனை பேர் இப்போ இருக்கிற தீபம் ஏற்றிட்டு அது அணையாமல் வைக்கும்போது என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும், இல்லாட்டி அணைஞ்சு. அப்படிதானே? ஆத்ம தீபம் ஏற்றியாச்சு, அது அணையாமல் பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஞானம் ஞானம் என்ற எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கணும். அப்படின்னா ஞானம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்களா டெய்லி ஞானம் கேட்குறீங்களா? இது யாராவது கோர்ஸ் எடுக்காதவங்க யாராவது உண்டா? புதுசாக அந்த மாதிரி யாராவது வந்தவங்க யாரு? எல்லாம் கோர்ஸ் கேட்டவங்க. ஏற்றப்பட்ட தீபங்கள் தான். ஏற்றப்பட்ட தீபங்கள் இதெல்லாம் என்லைட்டன்டு தான் நிராசிக்கக்கூடிய ஆத்மாக்கள், ஞானம் பெற்ற ஆத்மாக்கள். ஸோ இப்போ பரமாத்மா நம்மளிருந்து என்ன எதிர்பார்க்குறாரு? ஆத்மாவை சும்மா அப்படியே ஏற்றிட்டா மட்டும் இருக்காது, அது தொடர்ந்து ஏறி பிரகாசித்து போய் இருக்கும் பொழுது தான் அந்த இருள் பக்கத்தில் வராமல் இருக்கும். இப்போ என்ன இருள்? தீய குணங்கள் என்ற இருள், அதான் மாயை, காவலர். அது வந்து இந்த தீபத்தை அணைக்கிறதுக்கு எப்படி இந்த காற்று அடிக்கும்போது தீபம் அசைது அது மாதிரி மாயாவுடைய புயல் பயங்கரமான வீசி ஆத்மாவை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். தீய குணங்கள் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தீய குணங்கள்லாம் காம, ரோக, லோக, மோக, அகங்காரம், அந்த தீய குணங்கள். அதனால நமக்கு துக்கம், அசாந்தி. இன்னைக்கு உலகமே வந்து துக்கத்தில் அசாந்தியில் இருக்கு. இருளாத காலம் உலகமே. அப்பேற்பட்ட காலத்தில் இறைவன் வந்து நாங்கள் சிவராத்திரியே தீர்த்துனாங்க. இப்போ அந்த ராத்திரி வேலையில சிவன் வந்து ராத்திரியை நீக்கிறார், வெளிச்சத்தை உருவாக்குறார். காலை பொழுது வந்துடும், கொஞ்சம் நல்ல புது உலகம், சொர்க்கம் வந்துடும். அந்த சொர்க்கத்தில் நாம் எல்லாருமே போயிடுவோம். இப்போ ஞானம் உள்ள ஆத்மாக்களா இருக்குன்னு நான் சொல்கிறேன். சொர்க்கத்தில் நான் இருக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன ஆயிடுச்சு? நல்லா டிக்கெட் கிடச்சிருச்சு, புத்தி காயாச்சு. ஆனால் அங்கே போய் ராஜாராணி ஆகணுமா, சாதாரண பிரஜைகள் ஆகணுமா, வேலைக்காரி ஆகணுமான்றது தற்சமயத்தில் நம்முடைய முயற்சி பொறுத்து. இங்கே நம்ம நல்லா முயற்சி பண்ணி நல்லா தூய்மையானால் அங்கே நல்ல ராஜாராணி ஆகலாம். ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீநாராயண். ஆனால் ஒரு தீபத்தை வச்சு நிறைய தீபத்தை ஏற்றணுன்றாரு இல்லையா? நிறைய தீபத்தை ஏற்றணுங்கிறாரு இல்லையா? அப்படி பாட்டே இருக்குது. இப்போ நாம் வந்து நிறைய தீபத்தை ஏற்றி ஒவ்வொரு தெருவாக கீதா பாடசாலை வைக்கணுன்றாரு பாபா. இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைய வேலை கூட்டிகிட்டு வந்து நிறைய தீபத்தை ஏற்றி எல்லாரும் எங்கே போகணும்? இங்கே சொர்க்கத்துக்கு ரெடி ஆகணும் இல்லையா? எல்லோரும் இப்போ சொர்க்கத்துக்கு ரெடி ஆகணும். அதனால் டெய்லி ஞானன்ற எண்ணெயை விட்டு அவங்களுக்குள்ளே உள்ள தீபத்தை ஏற்றி மற்றவங்க சரி, ஓகே. ஓரமாக நீங்கள் வந்து
मेरे खड़ी थी रास्ते में रखा राधे कृष्ण लक्ष्मी नारायण மேலே போய் ஏற்றணும். அது மேலே ஏற்றணுமோ? இல்லை இல்லை, அது மேலே இல்லை, உள்ளே போய் தீபம் ஏற்றணும். சென்டர் இது தானே. siapkan cara sini. போகாம ஒரு போகாம கண்டிப்பாக வந்துடுறேன். ஏன்னா அது இன்னும் நீங்களும் ஏற்றுட்டு அப்படியே இங்கே உங்கள் இடத்துல வைக்கலாம். கொஞ்சம் வந்துடும். சரி.